முளைத்த செந்தாமரைங்கிறது என்ன நீங்க பாப்பீங்க. தாமரை எப்படி மலருங்கிறத நீங்க பாப்பீங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவியுமே இன்னமும் கொடுக்காமல் அவர் ஒரு தொண்டனே தன்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதையே பயணம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன காரணம் சரியா தள்ளி தள்ளி போகுது? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன போஸ்ட்ல இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா தெரியுமா? என்ன திரு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனது இதை விட ஒரு உயர் பதவி, அது டெல்லியில் அவருக்கு போஸ்டிங் காத்திருக்குன்னாங்க. அது 4 கழிச்சு சொன்னாரா? 3 நாள்ல சொன்னாரா? இல்ல முந்தானத்தே கெடு முடிஞ்சு. அண்ணாமலை மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர், கவர்னருக்கு ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனுக்கே இவங்களால பதவி கவர்னருக்கான டெனூர் மாதிரி அவருக்கு ஏதாவது டெனூர் வச்சிருக்கீங்க? டெனூர் இருக்கு சார். நான் அதுக்கு கூகுள்ல போய் தேடி எடுத்துட்டேன். அடடா கூகுள் சொல்ல பாத்தீங்களா? நீங்க சொல்லாம இருக்கல எவ்வளவு முக்கியமான. வாங்க அந்த பிரச்சனைக்கு வருவோம். இல்ல அது தனியா சார், தனியா வாங்க. நீங்க தேடி எடுத்துட்டீங்களா? தெரியாது. எடுத்தேன். கூகுள்ல தேடக்கூடாது, அது அரசமைப்பில் போய் தேடணும். தகவலுக்கு கூகுள்லயும் இருக்கு சார். கூகுள்ல தேடக்கூடாதுங்க. நீங்க வந்து தேடுறப்ப தப்பா தெரியும். கூகுள் யாருங்க சொல்றது? அரசமைப்புல தாங்க அந்த போஸ்ட் போட்டுருக்கும். அரசமைப்புல போய் பார்க்கணும் நீங்க. அதுதான் நீங்க தேடின இடமே தப்பு முதல்ல. சரி சார், ஒரு எனர்ஜெட்டிக் லீடர் அவருக்கு நான் சொன்னது யார் எனர்ஜி இல்ல. ஒரு பெண் உருவத்தால் எல்லல் செய்யப்பட்டவர், ஒரு தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த டாக்டர்கள் ஒருத்தர். அவரும் அவருடைய கணவர் சேர்ந்து இந்த கட்சிக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க? திரு ஹெச் ராஜா, திரு அண்ணாமலை பிறப்பதற்கு முன்னாடி இந்த கட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க? பொன்னார் கொலை தாக்குதல் நடக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சியை தூக்கி நிறுத்தவர். என்ன போஸ்ட்ல இருக்கிறாங்க? நீங்க என்னங்க திடீர்னு படம் கவலைப்படுறீங்க? உங்களுடைய அண்ணாமலை கவலை எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஓபிஎஸ் கவலைப்பட்ட மாதிரி நீங்க எப்படியாவது குளமுனை கூட்ட நீங்க கையெடுத்து வரீங்க. நீங்க உங்க கைப்பட உங்க கையும் சுத்தமா. நானும் அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அவருக்கு நான் 1000 முறை சொல்லிட்டேன், 1001வது முறை சொல்றேன். அவருக்கு அடிச்சு போட்டாலும் 30 வருஷம் எதிர்காலம் இருக்கு. அவளையே ஓய்வு. அவர் யார் ரெஸ்ட் கொடுத்தா? அவர் வந்து நேத்து வரைக்கும் அவர் ஆக்டிவா இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவா இருக்காரு. 4 நாள் கழிச்சு எங்க புறாம போறாரு. நீங்க வாங்க. திரு மனோ தங்கராஜ் தமிழ்நாட்டின் அமைச்சர் பேசினதை பாத்தீங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ட்விட்டர் பதிவுல போட்டிருந்தாரு. ஒரு ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம், திரு அண்ணாமலை போன்றவரை படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆக்கினது திராவிடம். என்ன பண்ணுச்சு? அவருக்கு என்ன பண்ணுச்சு? ஆமா, திராவிட இயக்கம் தான் நம்மளை எல்லாம் படிக்க வச்சது. உங்களை படிக்க வச்சு சொல்லிக்கங்க. நான் என்ன செஞ்சேன்? அண்ணாமலை என்ன செஞ்சாரு? அண்ணாமலை எங்க படிக்க வச்சாரு சொல்லுங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. போற போக்குல பூரா வந்து நீ பிச்சைக்காரன் பூரா வந்து டிகிரி வாங்கிட்டான்னு சொன்னது திரு ஆர்எஸ் பாதி. அது மாதிரி சொல்லிட்டு போறதுக்கா? கண்டவெல்லாம் வந்து டிகிரி பட்டம் போட்டுக்கான்னு சொல்லிட்டு போறதுக்கா? இல்ல நாங்க போட்ட சார் 86 ஆண்டு காலம் 56 ஆண்டு காலம் இன்னமும் திமுக அதிமுக தான் மாறி மாறி நாட்டை ஆண்டுங்க. அவர் ஐபிஎஸ் நீங்க என்ன பண்ணீங்க? சரி, அவர் பக்கத்து வீட்டுக்கார ஏன் ஐபிஎஸ் ஆல? திராவிடம் என்ன பண்ணுச்சு? அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆயிட்டாரு. அண்ணாமலைக்கு அடுத்த வீட்டுக்கார ஐபிஎஸ் ஆல. திராவிடம் என்ன பண்ணுச்சு? இவர் படிச்சாரு, ஆனாரு. பக்கத்து வீட்டுக்கார படிக்கல, ஆகல. நீங்க என்ன பண்ணீங்க? இடையில உட்காந்து திராவிடம் திராவிட தமிழ்நாட்டு கூட அத்தனை பண்ணும்ல. தமிழ்நாடு அத்தனை ஐபிஎஸ் ஆனாங்களா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஐபிஎஸ் போறாங்க தமிழ்நாடு இருந்து? அவர் ஐபிஎஸ் ஆக்கி திராவிடம். என்ன இப்போதைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக்கி திராவிடம் என்றால் அண்ணாமலைக்கு அடுத்த வீட்டுக்கார ஐபிஎஸ் ஆக்காதே. திராவிட இயக்கங்கள் நாட்டை ஆண்டது ஓட்டை பிரிச்சு அதெல்லாம் அப்புறம் நான் சொல்லுவாங்க. அண்ணாமலையை நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் மத்தவங்கள விடுங்க. நான் ஆர்எஸ் பார்ட்டி இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், மனோ தங்கராஜ் அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னேன். சரிங்களா? அப்படி ஓடி இருக்கு. இந்த பக்கம் நான் திருப்பி போறேன். இப்ப திரு மனோ தங்கராஜ் அப்படி ஓடல. ஆமாங்க, நான் ஆர்எஸ் பார்ட்டி சொன்னதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. நான் திமுக ஆட்சி மாறி மாறி இந்த நாட்டை ஆளும் போது தான் நான் படிச்சேன், நான் வளர்ந்தேன் சார். நான் மேல வந்தேன். அதுக்கு என்ன? அதனாலதான் திராவிட பாஜக ஆட்சி ஆளும் போது தான் நம்ம வந்து ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன செய்வீங்க நீங்க? அப்ப வந்து உங்களை வந்து செல்வா கூட வச்சுக்க பாஜக ஒத்துக்குவீங்களா? இன்னைக்கு பாஜக ஆட்சி இந்தியாவில் நடக்குது. நீங்க ஆதன் தமிழ் இன்னைக்கு ஓவன் வந்திருக்கான பாஜக ஆட்சி ஒத்துக்கிடுவீங்களா? சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. அது எப்படி ஒத்துக்கு? அப்புறம் எப்படி அவர் ஒத்துக்கிடுவாரு? எப்படி ஒத்துக்க? நீங்க ஆதன் தமிழ்ல உட்கார்ந்ததுக்கு பிஜேபி காரணம் இல்ல. அவர் ஐபிஎஸ் ஆனதுக்கு வந்து திராவிடம் காரணம். சரி, அவர் ஐபிஎஸ் காரணம், திராவிடம் காரணம். அவர் அடுத்த வீட்டுக்கார ஆளையே அவர் திராவிடத்துல இல்லையா? வாத்தியார் எல்லாருக்கும் தான் பாடம் எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் புரிஞ்சிருச்சா? எந்த குழந்தை நல்லா படிக்கிறோம் மேல வருது. அவ்வளவுதான். அப்ப படிச்சு உழைச்சு வந்தது அண்ணாமலை, நீங்க இல்ல. அதை புரிஞ்சுக்கங்க. அந்த கிரெடிட் எடுத்து நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க திராவிடம் கொடுத்தா எல்லோருக்கும் எல்லாம் தான் ஆட்சி. அதான சொன்னார் தமிழக முதலமைச்சர். சரி, என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் ஐபிஎஸ் ஆக்குனீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஐபிஎஸ் சொன்னீங்களா? அப்ப அவன் படிச்சாக வர்றான், அவன் உழைச்சாக வர்றான், ஒவ்வொருத்த அவன் உழைப்புல வர்றான். நீங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் வியூ என்ன இருக்குன்னா, நான் அந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடந்தது, இப்படி படிச்சு இப்படி மேம்பட்டு வந்தாரு. இன்னைக்கு அவரை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவர் ஆடு மாடு. நான் மனோ தங்கராஜுக்கே வச்சுக்கோங்க, உங்களுக்கே வச்சுக்கோங்க. மனோ தங்கராஜ் அமைச்சரா இருக்கிறது மத்தியில பிஜேபி ஆட்சியில் இருக்குனால தான். ஒத்துக்குடுவாரா? அது எப்படி முடியும்? எப்படி ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் இதுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பெருசா ஓட்டே போட மாட்டாங்க. இந்தியால அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. நீங்க இந்தியாவுல தானே இருக்கீங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய நீங்க உங்க முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்குங்க. ஆல் இந்தியால ஆட்சியில் இருக்கவங்க உங்க முன்னேற்ற காரணமா இருக்க கூடாதா?
ஏதாவது லாஜிக் வச்சு பேசுங்க. சும்மா போற போக்குல அடிச்சுட்டு எங்க அண்ணன் அரசு வருது மாதிரி பேசக்கூடாது. இல்ல சார், அவர் வருத்தத்துல என்னன்றாரு, மறுபடியும் நான் என்னுடைய பழைய வாழ்க்கையே போறேன் சார், நான் ஆடு மாடு அதோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி விரக்தியில சொல்ற மாதிரி அந்த விரக்தியை நீங்க போய் கூட உட்காந்து பேய்ங்க அவ்வளவுதானே. அவர் போனாருன்னா நீங்க கூட போங்க அவ்வளவுதானே. இது அவர் விரக்தியா இருந்தா வருத்தமா இருந்தா கூட கூட உட்காந்து போங்க. நான் தான் ஏற்கனவே திரு ஓபிஎஸ் இப்ப அழுதாங்க போய் கண்ணீர் தொடங்கி சொன்னேன். நடக்காத ஒண்ணுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? திரு அண்ணாமலைக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு, அடுத்த 30 வருஷத்துக்கு இருக்கு. நீங்க எல்லாம் வாய் பழக்கிற அளவுக்கு இருக்கு. இது நடக்க போகுது. நீங்க ஐயோ நம்ம எவ்வளவோ சொன்னமே எவ்வளவு சொன்னீங்க. நீங்க எல்லாம் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்க சொல்லக்கூடிய திராவிடம் என்ன சொல்லிருந்துச்சு? ஆட்டுக்குட்டி யாருக்கு பேர் வச்சது? அவர் எப்படி பேர் சொல்றீங்க? நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். என்னைக்கா கண்டிச்சிருக்கீங்களா? என்னைக்கா கண்டிச்சு பப்ளிக்ல 100 ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க நீங்க. உங்களுடைய ட்விட்டர் அக்கவுண்ட் 100 ஸ்டேட்மெண்ட் பப்ளிக். இத பத்தி ஒரு கண்டிஷன் விட்டுருக்கீங்களா நீங்க? நான் கண்டிப்பேன் சார். கண்டிச்சிருக்கீங்களா? ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அண்ணாமலை படத்தை போட்டு நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? அண்ணாமலை ஆட்டுக்குட்டி விமர்சனம் கண்டிச்சிருக்கீங்களா? தப்பு. நீங்க இதெல்லாம் தப்பு. கண்டிச்சிருக்கீங்களாங்க பதில் சொல்லுங்க. ஐ அம் ஆஸ்கிங் மாதேஷ். நீங்க 100 ஸ்டேட்மெண்ட் பப்ளிக். நான் வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட்டது கிடையாது. புரியுங்களா? ரங்கராஜ் பண்ண ட்விட்டர் ஷேர் பண்ணிட்டு பேசாம படுத்துவேன். சாணக்கியா வீடியோ போட்டு பேசாம படுத்துவேன். நீங்க 100 ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க. அதை ஆதரிக்கேன், இதை எதிர்க்கிறேன். இதை பத்தி பேசிருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மானதா? அதை நான் எதிர்க்கல சார், அதை நான் ஆதரிக்கல சார். தெரியாதா உங்களுடைய சாயம்லாம் என்னன்னு? ஏன்னா மக்கள்லாம் வந்து அவ்வளவு கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்காங்க, காது மூடிட்டு உட்காந்துருக்காங்க. இல்ல வருத்தப்படுறவங்க எல்லாருக்குமே ஒரு அவங்களுக்கு வந்து அண்ணாமலை ஓஹோன்னு இருக்கிறாரு, நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? ஓபிஎஸ் ஓஹோன்னு இருக்காரு, நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? போய் போராடிட்டு இருக்கக்கூடிய திரு சண்முகத்தை கேளுங்க, போராடிட்டு இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் கேளுங்கன்ற. இவங்க யாராவது போராடுறாங்களா? திரு அண்ணாமலை போராடுறாரா? கட்சிக்கு இதா பேசுறாரா? இதெல்லாம் கேள்வி. என்டிஏ அலைன்ஸ் மேடையில இபிஎஸ் உட்காரும் போது பக்கத்துல ஓபிஎஸ் உட்கார்ந்தா அவருக்கு சங்கடம் ஏற்படும். அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க அவரை தாங்கி பிடிக்கிறீங்களா? அவர் இதயத்துல வச்சிருக்கீங்களே, அது ஏத்துக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டா இன்னமும் எத்தனை நாள் அந்த பிரஸ் மீட் பத்தி பேச போறீங்க? அன்னைக்கே நான் சொன்னேன் உங்களுக்கு 6 சேர் 7 சேர்ல இதே இடத்துல நம்ம பேசணும். திரும்பி அங்கே வந்து உங்கள்ட்ட கேள்வி இல்லைன்னு ஒத்துக்கிட்டா போங்க, நீங்க பேசிட்டா போங்க. நான் பேசாம உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? கேள்வி இருக்கு. என்னது இருக்கு? இருக்கு. என்னது இருக்கு? இதெல்லாம் தான் பக்கத்துல இல்ல. நான் இதே தான் கேள்வியா கேட்டேன். அண்ணாமலை வருத்தப்படுறாரேன்னு, இபிஎஸ் வருத்தப்படுவாரேன்னு சொன்னேன். சார் அதையெல்லாம் கேள்வியா கேட்டா இதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் தொடச்சிட்டு போங்க, அவங்க எல்லாம் அழுந்தா அப்படின்னா இது எப்படி? இது நீங்களும் கூட சேர்ந்து வருத்தப்படுங்க. நிச்சயார்த்தம் நடக்கும்போது ஏன் தாலி கட்டலன்னு கேக்குறீங்க? ஆமா சார், நிச்சயார்த்தம் தாலி கட்ட முடியாது சார். ஆனா ஒரு சந்தோஷம் இல்லையா சார்? அதனால ஒரு 2,000 கட்டிக்கலாமா? ரொம்ப சந்தோஷமா பத்திரிகை அடிக்கிற வரைக்கும் போகுமா அப்படின்ற டவுட் இருக்கே சார். நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, உங்களுடைய வாய் மூர்த்தம் பழிக்கும். அதுல வந்து உங்களுக்கு நல்ல வந்து கருணாக்கு இருக்கு. நீங்க நினைக்கல நடக்கும். ததாஸ்து.